வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமாரி. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கான செப்டம்பர் 2024க்கான மாத ராசி பலன். மாதக்கோள்கள் எல்லாமே டிரான்சிட் ஆகிருக்கு. அந்த டிரான்சிட் அப்படிங்கிறது என்ன மாதிரியான மாற்றத்தை ஒவ்வொரு ராசியிலையும் கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒவ்வொரு ராசிக்கான செப்டம்பர் மாதத்துக்கான பிரத்யேகமான லக்கி கலர் என்ன, லக்கி நம்பர் என்ன, லக்கி டே என்ன, சந்திராஷ்டமம் என்னைக்கு, இந்த மாதம் கிரக நிலைகளை பொறுத்து என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் நான் தெளிவாக பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ மாதக்கோள்கள் என்னென்ன மாறி இருக்குது அப்படின்னா, சூரியன் செப்டம்பர் 17ஆம் தேதி சிம்மத்திலேருந்து கன்னிக்கு டிரான்சிட் ஆகிருக்கிறாரு. செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்ரன் கன்னியிலேருந்து துலாம்க்கு டிரான்சிட் ஆகி அங்கேயே ஆட்சி ஆகிருக்கிறாரு. புதன் சிம்மத்தில் இருக்க, செவ்வாய் மிதுனத்தில் இருக்க, கடகத்தில் சந்திரன் இருக்க இந்த மாதம் பிறந்திருக்கு. ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மகரம். ஜென்ம சனியிலேருந்து தப்பிச்சு இப்போ பாத சனியில் உட்காந்துட்ருக்கோம். பாத சனிங்கிறது பெருசாக ஒன்றும் படுத்தலை. பட் சின்ன சின்ன ஒரு பிரச்சனைகள், ஒரு குடும்பத்தில் ஒரு சின்ன சின்ன மனக்கசப்பு, அடிக்கடி ஒரு வாக்குவாதம், ஒரு காசு இருந்தும் இல்லாத நிலமை, இருந்தும் நம்ம காசு நமக்கு பயன்படாமல் அடுத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய நிலமை, இதெல்லாம் மகரத்துக்கு இருந்துகிட்டு தான் இருக்குது. பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ட்ரம்ப் கார்டு அப்படின்னா குரு பயிற்சி. குரு 5ஆம் இடத்துலேருந்து தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையில் ராசியை பார்க்குறாரு. பெரிய பிராப்தம். இன்னொரு இந்த செப்டம்பர் மாதம் இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, ராஜயோகாதிபதியான சுக்ரன் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, பாக்யஸ்தானத்தில் ஆட்சி, சரி 10ஆம் இடத்துல ஆட்சி. ஸோ ரொம்பவே ஒரு நல்ல ஒரு பிராப்தம் உள்ள ஒரு நல்ல மாதம் தான் இந்த மாதம். ஒவ்வொரு செக்டாருக்காக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணலாங்க. அதுவும் முக்கியமாக ஒரு ஆடை, ஆபரணம், பியூட்டி, காஸ்மெட்டாலஜி, கோல்டு, ஃபினான்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்டில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அப்போ நாங்கள் மித்தவங்களாம் என்ன கஷ்டப்பட போகிறோம்னா அப்படி கிடையாது. இவங்களுக்குலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆடடாக இன்னுமுமே நல்லாயிருக்கும். ஒரு போல்டாக இறங்கி ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னாலுமே இவங்க பண்ணலாம். அதே மாதிரி சுப கடன், அதாவது பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஒரு லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ரொம்ப நாளாக நான் அலைஞ்சிட்ருக்கேன், யார் யாருக்கெல்லாமோ கிடச்சிருக்கு, நான் ப்ராப்பர் பிளானோடு போனாலும் ப்ராப்பர் ஐடியாவோடு போனாலும் எனக்கு லோன் அப்ரூவல் ஆகலைங்கிறவங்களுக்குலாம் இந்த மந்த் லோன் அப்ரூவல் ஆகும். நிறைய பேர் வேலையில் இருக்கிறவங்களும் பிஸ்னஸில் மாறலாங்கிற ஒரு மைண்ட் செட் பிஸ்னஸ்க்கு மாறக்கூடிய பிராப்தம் இந்த மாதம் இருக்குது. சரிங்க, ஓகே. கரியர் எப்படி இருக்கும், வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா 10ஆம் இடம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி 6ஆம் இடமும் நல்லா இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, புது இன்டர்வியூஸில் செலக்ட் ஆவீங்க. படிப்புக்கு சம்மந்தம் இல்லாத வேலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கிடைக்கும். நான் இந்த செக்டார் தான் படித்தேன், இதில் தான் வேலை தேடினேன், பட் எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி பீப்புளாக இருந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில், லீடர்ஷிப் ஸ்கில், நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தால் ஹெச்ஆர் ஜாபுக்கும் அவங்க அப்ளை பண்ணுவாங்க, வெறும் யூஜி டிகிரியை வச்சுட்டு. இந்த மாதிரி அது சார்ந்த உங்களோட கோர் இல்லாமல் மற்ற ஒரு ஃபீல்டில் நீங்கள் வேலை கிடச்சி போகிறதுக்கான பிராப்தம் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, இந்த மாத பிறப்பில் அமாவாசை சந்திரனாலும் ஆட்சியான சந்திரனாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் 2ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உன் வாயில் தான் சனிம்பாங்க ஊர் பக்கம். அந்த மாதிரி வாக்குஸ்தானத்தில் சனி உட்காந்துருக்கிறாரு. நம்ம நல்லதுன்னு நினச்சி சொல்ல போவோம், நல்லா இருக்கட்டும்னு நினச்சி அட்வைஸ் பண்ணுவோம், அதை தப்பாக புரிஞ்சுப்பார் யாரோ உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ. அதே மாதிரி பொதுவாகவே வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கும்போது நம்ம நாக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை கவனமாக சாப்பிட்ணும். அதே மாதிரி பணம், நீங்கள் வச்சுக்கக்கூடிய பணம், உங்களோட கையிருப்பு, இதெல்லாமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதனால் சண்டை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி உங்கள் பணத்தை நீங்கள் எங்கேயோ வச்சுட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களான்னு அவரை கேட்டு அதை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சண்டை போடலாம். அல்லது நீங்கள் அவருக்கு செலவுக்கு தேவைன்னு கொடுத்துருப்பீங்க, பட் உங்களுக்கு தேவைப்படுறப்ப அவரால் கொடுக்க முடியாத சூழ்நிலை, அதனால் ஒரு பிரச்சனை வரலாம். அதனால் என்ன பண்ணுங்கள், புருஷன் பொண்டாட்டியாக இருந்தாலுமே வாயும் வயிறும் வேறு வேறு. உங்கள் பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. ரொம்ப ஒரு எமர்ஜென்சினா உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள். அதிக பாசத்தில் நான் கொடுத்தேன், இன்றைக்கி நான் கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற விளையாட்டு இந்த மாதத்துக்கு வேணாம். சரி, ஓகே. கல்யாணத்துக்கு நாங்கள் வரன் பார்த்தா ஃபிக்ஸ் ஆகுமானா ஃபிக்ஸ் ஆகும். சுக்ரன் ஸ்ட்ராங்கு, குரு ஸ்ட்ராங்கு, புத்திரகாரகன் ஸ்ட்ராங்கு, கலத்திரகாரகன் ஸ்ட்ராங்கு. வேறு என்ன வேணும்? ராசி 7ஆம் அதிபதி அந்த மந்தோட பிகினிங்லேயே ஆட்சியாக இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. செப்டம்பர் 17 பௌர்ணமி சந்திரனாகி அதுலேருந்து வளைபிறை சந்திரனாக தான் மிட்லலாம் இருக்கிறாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக வரன் அமைகிறதுக்கான பிராப்தம் இருக்குது. அழகான நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் டிசைன்ஸ்க்கு தகுந்த மாதிரியான ஒரு வரனே அமைஞ்சிரும். சரிங்க, ஓகே. குழந்தை பாக்கியம்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, கேட்கவே வேணாம். கன்னி, மகரம், துலாம் இந்த 3 ராசிக்கும் 100 on 100 5th ஹவுஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கு.
குழந்தை இல்லைனாலும் சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலே போகாமல் நாங்கள் வீட்டிலே உட்காந்து குழந்தை இல்லைன்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம்னா வேண்டாம். தயவு செஞ்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு நல்ல டாக்டரை பாருங்கள். அடுத்த குரு பயிற்சி வர்றதுக்குள்ளே கன்சீவ் ஆயிடுவீங்க கண்டிப்பாக. எதுவுமே நம்ம குருட்டு கணக்கு போடக்கூடாது, கொஞ்சம் சுதாரிக்கணும். ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், ஆனாலும் குழந்தையே இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் பயப்படுறாங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் தப்பாக டைரக்ட் பண்ணுறாங்க. ஸோ கரெக்டான ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்கள். சரிங்க, ஓகே. ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்குது? 4ஆம் அதிபதி 6ல் இருக்கிறாரு. சொத்தின் மூலமாக வில்லங்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ புதுசாக எந்த ப்ராப்பர்ட்டியும் இந்த ஒரு 1.5 மாதத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். அக்டோபர் 15க்கு மேலே ப்ராப்பர்ட்டியை பற்றி யோசிங்க. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் அப்படிங்கிறத பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான நல்ல டைமும் இப்போ இல்லை. இருக்கிற வெஹிக்கிளும் அடிக்கடி ரிப்பேர் ஆகி அந்த வெஹிக்கிள்னால செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. வயசான அப்பா அம்மா உங்களுக்கு இருக்கிறாங்கன்னா அவங்க 2 பேருடைய ஹெல்த்லேயுமே உங்களுக்கு அக்கறை அப்படிங்கிறது ரொம்ப தேவை. சரி, ஓகே. நாங்கள் படிக்கிறோம், படிப்பு எப்படி இருக்கும்னா அகைன் 4ஆம் அதிபதி 6ல். ஸோ படிக்க போகிற இடத்துல தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட்ஸ் நாட் அபவுட் த அப்பனன்ட் செக்ஸ். ஸோ ஒரு பொண்ணுனா பையனால் பிரச்சனை, பையனா பொண்ணால் பிரச்சனை இல்லை, பொண்ணுக்கு பொண்ணாலே பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மிஸ்கைடு பண்ணுறது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறது, உங்களை பற்றி தேவையில்லாத ஒரு அவதூறை வந்து பரப்பி விடுறது. முக்கியமாக இந்த காலேஜில் படிக்கிற டீனேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா இவங்களால் தாங்கவே முடியாது. அதே மாதிரி ஒர்க் பிளேஸ்லேயும் நீங்கள் இப்போ தான் புதுசாக போய் ஏதாவது கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களை பற்றி ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்து நீங்கள் ஒன்றும் கண்டுக்க வேண்டாம். ரேண்டமாக அடுத்த மாதம் அது சரியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் கண்டுக்காமல் உங்கள் வேலையும் உங்கள் படிப்பையும் நீங்கள் கவனிக்கிறது நல்லது. ஓகே, 12th ஹவுஸ் வந்து எப்படி இருக்குது? அப்ராட் லக் இருக்கா? 8th ஹவுஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது. 8ஆம் அதிபதி சூரியனுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னாலும் கிடைக்கும். வேலைக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா நிச்சயமாக கிடைக்கும். பட் படிப்புக்காகனா இந்த 1 வருடம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இயர் எண்ட் அல்லது நெக்ஸ்ட் இயரில் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செப்டம்பர் மந்தில் ஸ்டூடெண்ட் வீசா அப்படிங்கிறது அப்ராட் போகிறதுக்கு உங்கள் மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். சரி, ஓகேங்க. எங்கள் ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6ஆம் அதிபதி புதன் வந்து நல்லா இருக்கிறாரு. அவரை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹெல்த் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆக போகுது. 8ஆம் இடத்துல இருந்தாலும் சூரியனோட பரிவர்த்தனை இருக்கிறதுனால வெளியில் கூட கண்டுபிடிக்க முடியாது. சில பேர் டாக்டரே போய் என்ன நோயினே தெரியல, பாடியெல்லாம் நல்லா தான் இருக்குது, பட் உடம்பு மட்டும் படுத்திட்டே இருக்குன்னுலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க. அந்த மாதிரி நோய்கள்லேருந்து கூட வெளிவரக்கூடிய ஒரு பிராப்தம் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது. ஸோ ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்தெல்லாம் வெளியில் வந்துடுவீங்க, கண்டிப்பாக வெளியில் வந்துடுவீங்க. அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த மாதத்துக்கான செப்டம்பர் மாதத்துக்கான மகரத்துக்கான லக்கி நம்பர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 6. உங்களுடைய லக்கி கலர் ஒயிட் அண்ட் ப்ளூ. உங்களுடைய லக்கி டே வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. சந்திராஷ்டிரமம் வந்து எங்களுக்கு என்றைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 செப்டம்பர் ஈவினிங்லேருந்து 4 செப்டம்பர் ஏர்லி மார்னிங் வரைக்கும், அப்புறம் 29 செப்டம்பர் ஏர்லி மார்னிங்லேருந்து 1 அக்டோபர் ஏர்லி மார்னிங் வரைக்கும். ஸோ இந்த மாதம் 2 முறை, அதாவது மந்த் பிகினிங் மந்த் எண்டில் மகரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட நாட்களில் தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத விவாதம், தேவையில்லாத ஒப்பந்தங்களை பண்ணிக்க வேண்டாம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.